அது புயலாக வலுப்பெறுவதற்கு முன்னதாகவே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நம்மளுடைய தமிழக கடற்கரைக்கு பேரலா நகர அதோடைய மேகக்கூட்டங்கள் எங்கப்படுதோ கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு வந்தோம் திலகவதி. தற்போது தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் அவருடைய சமூக தளத்தில் இருக்கக்கூடிய பதவி தான் நம்ம அண்மை செய்தியா பார்க்கிறோம். இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது புயலாகவோ பரங்கிப்பேட்டைக்கும் சென்னைக்கும் இடையே அது கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 30ஆம் தேதி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பிரதீப் ஜான் பதிவிட்டிருக்காரு. சென்னை முழுவதுமே 29, 30 ஆகிய 2 நாட்களும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக அவர் சொல்லியிருக்காரு. சென்னைக்கு தெற்கு பகுதியில பொதுவாக பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. 27ஆம் தேதி லேசான மழையிலிருந்து மிதமான மழை இருக்கும். 28ஆம் தேதி மிதமான மழை இருக்கும். 29ஆம் தேதி கனமழை இருக்க வாய்ப்பு இருக்கு. 30ஆம் தேதி மிக கனமழையிலிருந்து அதி கனமழை வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். 1ஆம் தேதி மிதமான மழை புல் எஃபெக்ட் என்று சொல்வார்கள். அதன் காரணமாக 30ஆம் தேதி அது கடந்து சென்ற பிறகும் கூட ஒரு புல் எஃபெக்ட் ரெயின்ஸ் என்று சொல்வார்கள். காற்றுடைய ஈர்ப்பின் காரணமாக அடர்மேக குவியல்கள் கடற்கரையை நோக்கி விழக்கூடிய நேரம். அப்படி விழும்போது நமக்கு 1 மற்றும் 2 ஆகிய 2 நாட்களும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மிதமான மழையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.